வணக்கம். 2025 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கிய நிலையில் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கும். கடும் புழுக்கம் வியர்வைக்கு பின் மதியம் 2:30 மணிக்கு மேல் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா வரைக்கும் போய் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு இனிமேல் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கி மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 27, 28 தேதிகளில் இன்னும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. இனிமேல் டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெற பிறகு வடவுள் மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் மழைப்பொழிவு தொடங்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதியில் வடகடலோரத்திற்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதியில் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். ஒதுக்கித்தான் பொழியும். கடும் வெயில், புழுக்கம் மற்றும் வியர்வைக்கு பிறகு மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல் கொடுக்காது. ஒதுக்கித்தான் கொடுக்கும். ஒரு நாள் ஒதுக்கினால் அடுத்தடுத்த நாட்களில் அந்த மழைப்பொழிவு கொடுக்கும். சில இடங்களில் தினசரி ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் இறுதியில் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. இப்படி 2வது மற்றும் 3வது 4வது வாரத்திலையும் மழைப்பொழிவு பரப்பில் சற்று அதிகரித்திருக்கும். வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு அக்னி நட்சத்திர காலத்தில் சற்று கூடுதல் தெரிகிறது. வெயிலுக்கு பின் தான். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.